ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 9/9/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்கள் மேலே நீங்களே கருணை காட்டணும். நேற்றும் இதை சொன்னார் இல்லையா? எந்த ஒரு பாவமும் செஞ்சு உங்கள் பதிவை கெடுத்துக்காதீங்க. ஸோ நம்ம மேலே நம்ம கருணை காட்டுறது இந்த படிப்பை தீவிரமாக படித்து இந்த படிப்பில் தீவிரமாக முன்னேறி போகிறது தான். ஏன்னா 5000 வருடத்திற்கான தலைவிதியை எழுதக்கூடிய நேரம் இது தான். அதனால் இப்போ உங்களுடைய ரெஜிஸ்டர் பக்காவாக இருக்கணும்னா எந்த பாவமும் செய்யாதீங்க, இல்லாட்டினா உங்கள் ரெஜிஸ்டர் கெட்டு போயிடும்ன்றார். கேள்வி: இந்த உயர்ந்த படிப்பில் தேர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை பாபா கொடுக்கிறார். அது என்ன அறிவுரை? அதுக்காக எந்த விஷயத்தில் விசேஷ கவனம் கொடுக்கணும்? மதிப்போடு பாஸ் ஆகணும்னா எந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் கொடுக்கணும்? பதில்: இந்த படிப்பில் தேர்ச்சி பெறணுன்னா கண்கள் மிக மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும். அப்படியே நேற்று முரளியுடைய கண்டினியூஷனாக வருது இல்லையா? கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கண்கள் தான் ஏமாத்துது, காமத்தில் விழ வைக்கிது. ஸோ கண்ணு தான் குற்றமுடையதாகுது. அதனால தான் பாபா கிரிமினல் ஐன்னு சொல்கிறார். காரணம் உடம்பை பார்க்குது. அதனால தான் கர்மேந்திரியங்களில் சஞ்சலத்தன்மை வருது. நிறையா உடம்பை பார்க்கும்போது ஒவ்வொரு உடம்பும் வித்தியாசமாக இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணி இவங்க அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சலனம் ஆகுது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, உங்கள் கண்கள் ஒருபொழுதும் கிரிமினலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் கொடுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்மானு பார்க்கணும். அந்த ஆத்மாவும் சகோதரன்ற உணர்வில் பார்க்கணும். என் அப்பாவுடைய குழந்தை கோடியில் ஒருத்தர்ன்ற உணர்வில் உயர்வானதாக பார்க்கணும், மரியாதையோடு பார்க்கணும். கோயிலில் சாமி சிலை அழகாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் அவங்கள சலனமாக பார்க்குறீங்க. அவங்களே தான் உயிரோட்டமாக இங்கே இருக்கிறாங்க, அதே மரியாதையோடு பார்க்கணும். ஸோ தூய்மையானவர்களாக ஆகணும் அப்படின்னா சகோதரன் சகோதரின்ற உணர்வில் தான் இருக்கணும். எல்லோரிடமும் நமக்கு சகோதரன் சகோதரி உறவை தவிர வேறு எந்த உறவும் இருக்கக்கூடாது. இந்த நினைவு சதா இருக்கணும். ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், கடவுளுக்கு பிறந்தவன் இல்லையா? இருப்பதிலேயே மிக உயர்ந்த தந்தை கடவுள் தான் உலகத்திலேயே. அப்போ அந்த உயர்ந்த தந்தையுடைய குழந்தைங்க எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தையாக இருந்துக்கிட்டு சகோதரன் சகோதரி இச்சையாக பார்க்கலாமா அப்படின்னு நமக்கு நாமே எச்சரிக்கை கொடுக்கணும். இது தூய்மையாக இருக்கிறதுக்கான மிகப்பெரிய யுக்தி. அதனால் நினைவு யாத்திரை மீது முழு கவனம் கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாடல்: மனிதனே பொறுமையாக இரு, இன்னும் கொஞ்ச நேரம்தான் சொர்க்கம் வருவதற்கு. ஓம் சாந்தி அப்படின்னு யார் சொன்னது? எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைங்களுக்கு சொல்கிறார். ஸோ அப்படியே கேள்வி பதில் முரளி ஸ்டார்டிங் எல்லாமே அப்படியே நேற்று முரளி மாதிரியே வருது இல்லையா? அதே தான் வருது. அதுவும் நேற்றும் கேள்வி பதிலில் கண்கள் ஏமாத்துறதை பற்றி தான் சொன்னார், இங்கேயும் அதே தான் சொல்கிறார். ஸோ டவுட்டாக இருக்குது அதே முரளி தானான்ட்டு, ஆனால் அதே முரளி கிடையாது. சரி, பாடலும் அதே தான். நேற்றும் மனிதனை பொறுமையாக இருந்தான் சொன்னார். சரி, எப்படி ஒரு மனுஷனுக்கு நோய் வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் பாபாவும் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இந்த உலகம் துக்கம் நிரம்பியதாக தான் இருக்குது, ஆனால் சீக்கிரமாக சரியாயிடும், சொர்க்கமாயிடும், சுகம் நிரம்பியதாக மாறிடும்னு சொல்கிறார். ஸோ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவன் கஷ்டத்தில் இருப்பான், அதனால் அவனை குஷியில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக இப்படி ஆறுதல் கொடுப்பாங்க. அது எல்லைக்குட்பட்ட விஷயம். இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லையா? ஜென்மமே துக்கமாக இருக்குது, உலகமே துக்கமாக இருக்குது. ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் இது மாறப்போகுது நிரந்தரமாக. இந்த சிவபாபாவுக்கு எவ்வளோ ஏராளமான குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் துக்கத்திலேருந்து விடுவிக்கணும் இல்லையா? இந்த ரகசியமெல்லாம் கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை கேட்குற
பிராமண குழந்தைகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அதனால் இதை நீங்கள் மறக்கக்கூடாது. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் சிவபாபா தான். இதுக்கு அர்த்தமே இப்போ எல்லோரும் துர்கதியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். துர்கதியில் இருக்கிறவங்கள தான் சத்கதி கொடுக்க முடியும், ஜெயிலில் இருக்கிறவங்கள தான் ரிலீஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ துர்கதின்றது ஜெயில் மாதிரி. ஸோ அப்போ சுதந்திரம் அடைஞ்சு போகிறது சொர்க்கத்துக்கு. முழு உலகத்தின் மனிதர்களும், குறிப்பாக பாரதத்தில் உள்ள மனிதர்கள் இன்றைக்கி துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பாபா கிட்ட நேரடி ஞானத்தை எடுக்கிறீங்களே, நீங்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக போகிறீங்க. மற்ற எல்லாரும் சாந்தி தாமத்துக்கு, அதாவது பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. உண்மையிலே நாம் சுகதாமத்தில் இருக்கும்பொழுது மற்ற தர்மத்தினர் எல்லோரும் சாந்தி தாமத்தில் தான் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. முந்தைய கல்பத்திலையும் பாபா வந்தார், பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கினார். இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் அழகாக விளம்பரப்படுத்துங்க இல்லையா? பாபாவை பற்றி செய்தி கொடுக்குறீங்க, ஒரு பேனர் வைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை கடவுள் வந்து இந்த பாரத பூமியை சொர்க்கமாக ஆக்கியிருந்தார் அப்படின்னு போடுங்க. அழகாக லக்ஷ்மி நாராயணன் படத்தை போடுங்க, சொர்க்கத்தை போடுங்க. ஏன் மக்களுக்கு ரீச் ஆகாது? ஆனால் யாருமே பேனர் வைக்கிறதில்ல, ஏன்னு தெரியல. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு நிராகார சிவபாபா வராரு அப்படின்னு புரிய வைக்கணும். ஸோ ஒவ்வொரு 5000 வருடத்துக்கு பிறகு மீண்டும் மீண்டும் நிராகார சிவபாபா வந்து இந்த ராஜ்யத்தை கொடுக்குறாருன்னு புரிய வைக்கணும். அவர் தான் எல்லோருக்கும் தந்தை, மற்ற எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். இதை கேட்டோன்னே எல்லோருக்கும் பிடிக்கும் இல்லை? எல்லா மதத்தினருக்கும் இது பிடிக்கும். சகோதரர்கள் தான் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறதுக்காக புருஷார்த்தம் செய்கிறாங்க. ஸோ மற்றபடி தந்தைமார்கள் புருஷார்த்தம் செய்யலை. புருஷார்த்தம்னா முயற்சி. தந்தைமார்கள் ஒன்றும் முயற்சி செய்யலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் நீயும் கடவுள் நானும் கடவுள், நமக்குள்ள கடவுள் இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் நான் தான் கடவுள்னு அர்த்தம். அது தப்புன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் கடவுள் கிடையாது, கடவுளுடைய குழந்தைகள். கடவுள்கிட்ட இருந்து தான் சொர்க்கத்தை அடையிறோம். ஒருவேளை நீங்களே கடவுளாகிட்டீங்கன்னா நீங்களே அப்பாவாகிட்டீங்க. பிறகு யார்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும்? இல்லை, சொத்து அப்பா கிட்ட இருந்து தானே கிடைக்கும். அப்போ யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? சகோதரர்கள்கிட்ட இருந்தால் கிடைக்கும். அப்படி நடக்க முடியாது இல்லையா? இது ரொம்ப ஈஸியான விஷயம்னு புரிஞ்சிருக்கிறீங்க. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. உலகத்துடைய சரித்திரம் பூகோளம் மறுபடியும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை? ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ஒரே ஒரு சரித்திர பூகோளம் தானே இருக்கும். அதுதானே திரும்பவும் நடக்குது. கலியுகத்துக்கு பிறகு மீண்டும் சத்தியுகம் வரும். அந்த கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில் இருக்கிறது தான் இந்த சங்கம யுகம். அது கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த சங்கம யுகத்தில் தான் கலியுகத்து அசுர குணமுடைய மனிதர்கள் சத்தியுகத்து தெய்வீக குணமுடைய மனிதர்களாக மாறுறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த சங்கம யுகத்தில் தான் நடக்குது. அதனால தான் இதை சுப்ரீம் புருஷோத்தம கல்யாணக்காரி யுகம்னு சொல்லப்படுது. அதாவது உயர்ந்த முயற்சி செய்யக்கூடிய, அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய யுகம். அதனால தான் பாபா எப்போவுமே அந்த வெறும் சங்கமயுகம்னு சொல்லாமல் புருஷோத்தம சங்கமயுகம்னு சொல்லுங்கள். அப்போ தான் அதோடைய அருமை தெரியும், நீங்கள் என்ன பண்ணணும் இந்த யுகத்தில்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அதேமாதிரி வருடத்திற்கு கூட பேர் வைக்கிறார் இல்லையா? இந்த சண்டே முரளியில் சொல்லியிருந்தார் அழகாக. இப்போ உங்களுடைய புத்தியின் பூட்டு திறந்து இருக்குது.
அதனால் இது ரொம்ப சுலபமான விஷயம் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறீங்க. புது உலகம் மற்றும் பழைய உலகம். பழைய விருட்சத்தில் கண்டிப்பாக நிறைய இலைகள் இருக்கத்தானே செய்யும். புதுசாக ஒரு செடி முளைக்குதுன்னா அதில் இலைகள் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த மனித சிருஷ்டி கூட சொர்க்கத்தில் ரொம்ப கம்மியான ஆத்மாக்கள் தான் அங்கே இருப்பாங்க. ஆத்மாக்கள் தான் இலையோடு ஒப்பிடப்படுது. அப்புறம் அது வளர வளர ஆத்மாக்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் அந்த செடி சின்னதாக இருக்கும்போது தான் சதோ பிரதானமானது. அதே மாதிரி சொர்க்கம்தான் சதோ பிரதானமான உலகம். இப்போ இந்த கலியுகமும் தமோ பிரதான உலகம் தான் சொல்லுவாங்க. தமோ பிரதானம்னா கீழான நிலை, சதோ பிரதானம்னா உயர்ந்த நிலை. உங்களுடையது கூட வரிசைக்கிரமமான முயற்சியின் படி தான் புத்தியின் பூட்டு திறக்குது. ஏன்னா எல்லோரும் கரெக்டாக பாபாவை நினைவு செய்கிறது கிடையாது. அதனால் நல்ல தாரணையும் ஆக மாட்டேங்குது. ஸோ தாரணை பண்ணுறது தான் இங்கே முயற்சியே இல்லையா? ஸோ பாபா எந்த அளவுக்கு நீங்கள் நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலைன்னா நீங்கள் பாபாவை நினைக்கல. நிறைய குப்பையை போடும்போது முரளி உங்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்காது. ஸோ அதனால தான் அமிர்த வேலை படிக்கும்போது முரளி சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக 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 எந்த அளவுக்கு நேரம் அதிகமாகுதோ உலகியல் விஷயம்லாம் மைண்டுக்குள்ளே போதோ அதுக்கப்புறம் முரளி படிச்சிங்கன்னா முரளி படிக்கவே உங்களால் முடியாது. அப்படியே படித்தாலும் அந்த போதை இருக்காது. ஸோ ஒரு நாளில் சதோ பிரதானம்ன்றது அதிகாலை சொல்லலாம், தம பிரதானன்றது நைட்டு தூங்கும்போது சொல்லலாம். பாபா நம்மளை முயற்சி செய்ய வைக்கிறாரு. ஆனாலும் சில குழந்தைங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா பாபா கூட என்ன பண்ண முடியும்? ஸோ நாடகப்படி யார் நல்லா படித்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்களோ, பாபாவுக்கு நல்ல உதவியாளராக ஆகிறாங்களோ, அவங்க தான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸ்கூலில் எல்லா மாணவர்களுக்கும் நம்ம எவ்வளவு மார்க் வாங்கி பாஸ் ஆகுவோன்னு தெரியும். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே தெரியும் அவங்க எப்படி படிச்சிருக்கிறாங்கன்னு. அப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு முடிச்ச உடனே அதுவுமே தெரியும். எதுக்கு சொல்கிறாரு? அதேமாதிரி நமக்கும் தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம், பாபா சொல்கிற மாதிரி நடந்துக்கிறோமா, நடந்துக்கலைன்னா நமக்கு எப்படி உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ தீவிர முயற்சி செய்கிறவங்க தீவிர வேகத்தோடு அந்த முயற்சி பண்ணுவாங்க. எப்படியாவது பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக டியூஷன், டுட்டோரியல் சென்டர் அது இதுன்னு போவாங்க. இங்கே கூட அதே மாதிரி தான் நீங்கள் அதிவேகத்தில் முன்னேறி போகணும். அப்போ தான் நீங்கள் தீவிர முயற்சியாளர்கள். உங்கள் மேலே நீங்களே கருணை காட்டணும். ஏன்னா வழியை கொடுத்துட்டார். கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வழியை கொடுத்துட்டார். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக டோனி ரோபின்ஸ் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் இருக்கிறாரு. அவர் சொல்லுவார், எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியும், ஆனால் பண்ண மாட்டாங்க. அதான் பிரச்சனை. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளால் முடியும், ஆனால் பண்ணுறது கிடையாது. பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி கஷ்டமாக இருக்குது கிடையாது, ஈஸியாக தான் சொல்கிறார், ஆனால் பண்ணுறது கிடையாது. அலட்சியம். அதான் சொல்கிறார், அலட்சியம் வேண்டாம் குழந்தை, உன் மேலே உனக்கே கருணை இல்லையா? உன் மீது நீ கருணை காட்டணும், பிறகு மற்றவர்கள் மீதும் கருணை காட்டணும். அதனால தான் அவ்வளோ உயர்ந்த பதவி. இப்போ நீங்கள் சரீரம் விட்டீங்கன்னா இப்போ பண்ணுற முயற்சிக்கு என்ன பதவி அடைவீங்கன்னு பாபா கிட்ட கேட்டிங்கன்னா பாபா டக்குன்னு சொல்லிடுவார். ஏன்னா அது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், நமக்கே தெரியும் இல்லையா? எப்படி எல்லைக்குட்பட்ட மாணவர்களுக்கு நாம் படித்த லட்சணத்தில் எவ்வளோ மார்க் வாங்குவோன்னு அவங்களுக்கு தெரியுமோ, அதே மாதிரி தான் எல்லையற்ற மாணவர்களாகிய நமக்கு கூட நாம் அடிக்கடி இவ்வளோ தப்பு பண்ணுறோம், இவ்வளோ பாவம் பண்ணுறோம், அப்போ நாம் என்ன பதவி அடைவோம் இப்போ சரீரத்தை விட்டான்னு புரிஞ்சிக்க முடியும்.
ஏன்னா உங்களுடைய நடத்தைக்கான ரெஜிஸ்டர் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடையிற பலனும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்களுடைய பதவியும் கீழான பதவியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், ஒவ்வொருத்தரும் ரெஜிஸ்டர் வைங்க, உங்களுடைய நடத்தைக்கான சார்ட்டு வைங்கன்றார். ஆனால் இது எல்லாமே நாடகத்தில் பதிவாகி தான் இருக்குது. நம்முடைய ரெஜிஸ்டர் ரொம்ப கெட்டு போயிருக்குதுன்னு நீங்களே கூட புரிஞ்சிக்கிறீங்க. புரிஞ்சிக்க முடியலன்னா பாபா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல முடியும். ஸ்கூலில் ரெஜிஸ்டர் வைக்கிறாங்கல்ல, ஸ்கூலுக்கு வரானா ரெஜிஸ்டரு, எவ்வளோ மார்க் வாங்குகிறான் ரெஜிஸ்டரு, அவனுடைய நடத்தை எப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் வைக்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் வைக்கணும். ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் பாவம் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஸோ இதோடைய பேர் கீதா பாடசாலை, வேத பாடசாலை கிடையாது. ஆக்சுவலாக வேதங்கள், உபநிடதங்கள், கிரந்தங்கள் இதெல்லாம் பாடசாலைன்னு சொல்ல மாட்டாங்க. கீதைக்கு தான் கீதா பாடசாலைன்னுவாங்க பக்தி மார்க்கத்திலே கூட. ஏன்னா ஒரு ஸ்கூல்னால் அதில் ஒரு லட்சியம் இருக்கணும் இல்லையா? நாம் வருங்காலத்தில் இந்த மாதிரி ஆகிடுவோம் அப்படின்னு லட்சியம் இருக்குது. யாராவது நிறைய வேத சாஸ்திரம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்டம் கொடுக்குறாங்க. அவங்க படித்ததை மற்றவர்களுக்கு கதா கலாட்சேபம் பண்ணி பணமும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு சிலர் அதில் நிறைய சம்பாதிக்கிறாங்க, இல்லை ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும். ஆனாலும் அது ஒன்றும் அழிவற்ற வருமானம் கிடையாது. அது ஒன்றும் கூடவே ஜென்ம ஜென்மத்துக்கு வரப்போகிறது கிடையாது. ஆனால் இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற உண்மையான வருமானம் தான் அழிவற்ற வருமானம், ஜென்ம ஜென்மத்துக்கு உங்கள் கூடவே வரப்போகிற வருமானம். மற்றபடி நீங்கள் சேர்த்து வைக்கிற பேர், புகழ், பணம், சொத்து எல்லாமே இங்கேயே அழிஞ்சிடும். ஸோ அதனால தான் அழியக்கூடிய பேர், புகழ், பணத்தின் பின்னாடி போய் நேரத்தை வீணாக்காதீங்கன்றார். ஆனால் நம்ம சூக்ஷ்மமாக நிறைய வருமானம் பல ஜென்மத்துக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு சேமிச்சிட்டு இருக்கிறோம். நாம் உலகத்துக்கே அதிபதியாக முடியும். சூரிய வம்ச பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளும் சிம்மாசனத்தில் உட்காருவாங்க. ஆனால் கலியுகத்தில் அப்படி கிடையாது இல்லையா? ராஜாவுடைய மகன் ராஜா ஆகணும்னு நிச்சயம் கிடையாது. எதிரி நாட்டு ராஜா பிடிச்சானா முடிஞ்சு போச்சு. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி கிடையாது. ராஜ குடும்பத்தில் பிறந்தால் கண்டிப்பாக நீங்கள் ராஜா ஆவீங்க. அங்கே யாரும் உங்களுடைய சொத்தை அபகரிக்க, உங்கள் பதவியை அபகரிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் உண்மையிலே மிக உயர்ந்த பதவி. அதற்காகத்தான் நாம் இப்போ முயற்சி செய்து அந்த உயர்ந்த ராஜ பதவியை அடைய போகிறோம். அப்படிங்கிறது உங்கள் கனவுல கூட இதுக்கு முன்னாடி நினச்சி பார்த்தது கிடையாது இல்லையா? அந்த நாராயணன் கோயிலுக்கு போகும்போது நான் தான் நாராயணனாக இருந்தேன்ட்டு நம்ம கனவுலையாவது நினச்சிருப்போமா? அதனால தான் இதை ராஜயோகம்னு சொல்ல வச்சா, அவனுக்கு ராஜயோகம் அடிச்சிடுச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதிர்ஷ்டம். ஸோ கரெக்டாக தான் சொல்கிறாங்க, வேறு எதுக்குமே சொல்லலையே. அவனுக்கு ஹடயோகம் அடிச்சிருச்சுடான்னு சொல்லலை. ஸோ நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் கிடைக்கிது. அதனால தான் இது ராஜயோகம்னு சொல்லப்படுது. மற்றபடி அந்த உலகியல் படிப்பு எல்லாம் வழக்கறிஞர் ஆகிறதுக்கு, மருத்துவர் ஆகிறதுக்கு, எந்த படிப்பு படித்தாலும் படிக்கிறவங்களுக்கு அந்த படிப்பும் ஞாபகம் இருக்கும், அந்த படிப்பை சொல்லி கொடுக்குறவங்களும் ஞாபகம் இருக்கும். இங்கே கூட இது ரொம்ப ஈஸியான நினைவு தான். ஏன்னா இங்கே படிப்பே பாபாவை நினைக்கிறது தான், நம்ம அடைய போகிற ஆஸ்தியை நினைக்கிறது தான். அந்த நினைவில் தான் இங்கே உழைப்பே, அதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் உழைப்பே. அதுக்கு தான் சொல்கிறார் இல்லையா? டாக்டர் படிக்கிறவனுக்கு படிப்பு ஞாபகம் இருக்குது, சொல்லி கொடுக்குறவன் ஞாபகம் இருக்குது.
ஆனால் உலகத்திலே மிக உயர்ந்த பதவி அடைய போகிற, அதை அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியம் இருக்க போகுது, செல்வம் இருக்க போகுது, சுகம் இருக்க போகுது. ஆனால் அப்படிப்பட்ட படிப்பை மறக்கிற, சொல்லி கொடுக்குறவரை மறக்கிறியே, ஞாபகம் தானே வச்சுக்க சொல்கிறேன்ற. ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான படிப்பும் கூட. உங்களை ஆத்ம அபிமானியாக உணரணும். ஆத்மாவில் தான் சமஸ்காரம் நிரம்புது. ஏன்னா இங்கே முக்கியமான விஷயமே உடம்புன்னு நினச்சதுனால தான் நிறைய பாவம் செஞ்சிட்டோம். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், நான் உடம்பு கிடையாது, ஆத்மானு உணருங்க, ஆத்மாவில் தான் எல்லா குணமும் இருக்குது. ஸோ இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் ஆத்மாபிமானி ஆகிறதுன்னு சொல்கிறது. நாங்கள் சிவபாபாவுக்கு தான் பூஜை செய்கிறோன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் பூஜை செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சிவனைத்தான் பாபா, அதாவது அப்பான்னு சொல்கிறோம். வேறு யாரையும் அப்பான்னு சொல்கிறது கிடையாது. இப்போ ஆஞ்சநேயர், பிள்ளையாருக்கெல்லாம் கூட பூஜை பண்ணுறாங்க. ஆனால் பிரம்மாவுக்கு பூஜை பண்ணுறது கிடையாது. பிரம்மாவுக்கு அஜ்மீரில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பிராமணர்கள் வேணால் பிரம்மாவுக்கு பூஜை பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஜென்ரலாக பிரம்மாவுக்கு பூஜையும் கிடையாது, மகிமையும் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணருக்கோ ஸ்ரீ லக்ஷ்மிக்கோ எவ்வளோ மகிமை பாருங்க. ஆனால் பிரம்மாவுக்கு எந்த மகிமையும் அவங்க பாடலை. ஏன் பாடலை? ஏன்னா பிரம்மா இப்போ கருப்பாக இருக்கிறார். கருப்பாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அழுக்காக இருக்கிறார். தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு தானே மகிமை. பிறகு சிவபாபா தான் இவரை தன்னுடைய குழந்தையாக தத்தெடுக்கிறார். தத்தெடுத்து அவரை தூய்மையாக்குறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஸோ பாபாவும் குழந்தைங்களுக்கு பல விதமாக புரிய வச்சுட்டு தான் இருக்கிறார். சிவபாபா தான் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது சதா உங்கள் புத்தியில் இருக்கணும் இல்லையா? நமக்கு இதை புரிய வைக்கிறது சிவபாபா, பிரம்மா பாபா கிடையாது. பிரம்மா உடம்பை பயன்படுத்தினாலும் பேசிகிட்டு இருக்கிறது சிவபாபான்றது மைண்டில் இருக்கணும். ஏன்னா அதை மறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸி இல்லையா? கண்ணில் பார்க்குறதுல தான் புத்தி போகும். சிவபாபா நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறார். அந்த சிவபாபா தான் ஞான கடல். அந்த ஞானத்தின் கடலே நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இப்போ குழந்தைங்க 3 காலத்தை உணர்ந்தவர்களாக ஆகியிருக்கிறீங்க. அதை தான் திரிகாலதரிசின்னு சொல்கிறது. அதாவது முக்காலத்தை உணர்ந்தவர். ஞானத்தின் 3வது கண் உங்களுக்கு இப்போ கிடைக்கிது சிவபாபா கிட்ட இருந்து. ஆத்மாவோ அழிவற்றது. அதே மாதிரியே ஆத்மாக்களுடைய தந்தை சிவபாபாவும் அழிவற்றவர். இது கூட உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க எல்லோருமே பாபா எங்களை இந்த அழுக்கான நிலையிலிருந்து தூய்மை ஆக்குங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. மற்றபடி எங்களுக்கு உலகத்துடைய சரித்திர பூகோளம் என்னன்னு நடத்துங்கன்னு கூப்பிடுறது கிடையாது. தூய்மை ஆக்குங்க. ஏன்னா இங்கே அழுக்காகிட்டோம், அதனால் நிறைய தண்டனை அனுபவிக்கிறோம். அதனால் எங்களை தூய்மையாக்குங்க, இந்த துக்கத்திலேருந்து காப்பாற்றுங்கன்னு தான் கூப்பிட்றாங்க. ஆனால் இந்த துக்கத்திலேருந்து விடுபட்டு சுகத்துக்கு போகணும்னா இந்த உலகத்துடைய சரித்திரம் பூகோளத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சுயம் தந்தையே நமக்கு இந்த ஞானத்தை சொல்கிறார். உலகத்தின் சரித்திரம் பூகோளத்தை சொல்கிறார். பதித்த நிலையிலிருந்து பாவனமாக மற்றும் பாவன நிலையிலிருந்து பதித்தமாகவும் நீங்கள் எப்படி ஆகுறீங்கன்னு சொல்கிறார். பதித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. அழுக்காக இருக்கிற நாம் எப்படி தூய்மை ஆகிறோம், பிறகு தூய்மையாக இருக்கிற நாம் எப்படி அழுக்காகிறோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அழுக்காக இருக்கிற நம்மளை இப்போ பாபா இந்த ஞானத்தை கொடுத்து அவரை நினைக்க சொல்லி கொடுத்து நம்மை தூய்மையாக்குறார். பிறகு சொர்க்கத்துக்கு போயிடுறோம். மறுஜன்மம் எடுத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதில் விழுந்து அழுக்காகிறோம்.
சரித்திரம் எப்படி மீண்டும் மீண்டும் நடக்குது அப்படின்னும் பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இது 84 பிறவிகளின் சக்கரம். நாம் ஏன் அழுக்கானோம், பிறகு தூய்மையாகி எங்கே போக விரும்புகிறோம், இதையும் பாபா தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஆனால் மனிதர்கள் மனசுக்கு அமைதி வேணும், எப்படி அமைதி அடையிறதுன்னு சன்னியாசிகள் கிட்ட போய் கேட்குறாங்க. அமைதியாகணும்னு கேட்குறாங்க. நாங்கள் எப்படி சம்பூர்ண நிர்விகாரி ஆகணும், அதாவது பாவங்களற்றவர்கள் ஆகணும், தூய்மை ஆகணும் அப்படின்னு யாரும் கேட்குறது கிடையாது. தூய்மையானால் தான் அமைதி கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்படி போய் சன்னியாசிகள் கிட்ட கேட்குறது அவங்களுக்கு வெக்கமாக இருக்கும். அப்படி என்னப்பா அழுக்கான அப்படின்ட்டு அவர் கேட்பார் இல்லையா, அதனால தான் அவங்களுக்கு வெக்கம் வருது. ஸோ பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் எல்லோருமே பக்தர்கள், நான் தான் பகவான். ஸோ பக்தர்கள்ன்றதோட பக்தைகள், மணமகள்கள். பாபா தான் மணமகன். எல்லோருக்கும் ஒரே காதலன் பாபா. அனைத்து ஆத்மாக்களும் கடவுளுடைய காதலிகள், மணமகள்கள். நீங்கள் எல்லோரும் என்னத்தான் நினைவு செஞ்சு வந்தீங்க 2500 வருடமாக பக்தியில். இப்போ நான் ஒரு பிரயாணியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். நான் மிக மிக அழகானவன். கொஞ்சம் கூட பாபா அழுக்கானதே கிடையாது, அதனால் அழகாக தான் இருப்பார் எப்போவுமே. முழு உலகத்தின் மனிதர்களையும் நான் தான் அழகானவர்களாக ஆக்கிறேன். சொர்க்கம்தான் இந்த உலகத்தின் அதிசயமே. ஆனால் மனிதர்கள் இந்த அழுக்கான கலியுகத்தில் போய் 7 அதிசயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் உலகத்துக்கே ஒரே அதிசயம் அந்த சத்தியுகத்தில் இருக்கிற சொர்க்கம்தான். அதுதான் உலகத்திலே பெரிய அதிசயம், ஒரே அதிசயம். ஸோ தந்தையும் ஒருவர் தான், அவர் உருவாக்கக்கூடிய அதிசயமான சொர்க்கமும் ஒன்று தான். அந்த சொர்க்கத்துக்கு போகணுன்னு தான் எல்லா மனிதர்களும் நினைவு செய்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட அமைதி வேணும், ஆனந்தம் வேணும்னு நினைக்கிறாங்களே, எல்லோரும் நல்லவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, இதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிற விஷயங்கள். அப்போ உண்மையில் அவங்க சொர்க்கத்தை தான் நினைக்கிறாங்க. இங்கே எதுவுமே அதிசயம் கிடையாது. இப்போ சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தைரியம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற எதன் மீதும் நாம் மனதை ஈடுபடுத்துறது கிடையாது, பற்று வைக்கிறது கிடையாது. அப்படி பற்று வைக்காமல் இருக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ என்னுடைய சுகத்தின் நாட்கள் இனி தான் வரப்போகுது, இங்கே கிடையாது. இங்கே இருந்துட்டால் நீங்கள் அங்கே போக முடியாது. இங்கே உண்மையில் சுகமே கிடையாது, துக்கம்தான் இருக்குது. அதனால தான் இங்கே மனதை செலுத்தாதீங்க. செலுத்துறீங்கன்னா இங்கே உங்களை கட்டி போட்டுடும், சொர்க்கத்துக்கு போக விடாமல் பண்ணிடும். ஸோ அவ்வளோ வலிமையானது பற்று. அதனால தான் பற்றை அறுத்தறிங்க. பற்றுன்ற கயிறுனால தான் கலியுகம் நம்ம கட்டி போட்டு இருக்குது. அந்த பற்றுன்ற கயிறு அறுத்துட்டிங்கன்னா கலியுகத்தில் வந்து தப்பிச்சிடலாம். ஆனால் சொர்க்கம் எப்படி வரும்? இந்த உலகம் அழிஞ்சால் தானே வரும். ஏன்னா இதே பூமி தானே சொர்க்கமாக போகுது. ஆனால் இன்னும் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகலை. இல்லை, சொர்க்கத்தின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிடுச்சுன்னா உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னு அர்த்தம். சொர்க்கத்துக்கு நாம் தகுதி அடைஞ்சிட்டோன்னா சொர்க்கம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு இந்த பழைய உலகம் அழிய ஆரம்பிச்சிடும். இப்போ பிரஜைகள் உருவாகிட்டே இருக்கிறாங்க. சேவையை எப்படி இன்னும் அதிகரிக்கலாம், எல்லோருக்கும் எப்படி செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு குழந்தைங்களும் ஒன்றா சேர்ந்து ஆலோசனை பண்ணுறீங்க. பாபா தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. மற்ற அனைத்து தர்மங்களின் விநாசமும் செய்ய வைக்கிறார். விநாசம்னா அழிவு. ஸோ மற்ற தர்மங்களின் அழிவும் ஏற்படுது. ஸோ அப்படிப்பட்ட தந்தையை நாம் எப்படி நினைக்கணும் யோசித்து பாருங்கள். நமக்காகவே மற்ற அனைத்து தர்மமும் அழிக்கப்படுது. ஏன்னா மற்ற தர்மம் வந்தால் தானே கூச்சல் குழப்பம் எல்லாம்.
அங்கே ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும். ஸோ அந்த தந்தை நம்மை ராஜதிலகம் அடைவதற்கு உரிமையுடையவர்களாக ஆக்குறார். மற்ற அனைத்து தர்மத்தையும் விநாசம் செய்ய வச்சிடறார். இயற்கை சேதங்கள் கூட நாடகத்தில் பதிவாகி இருக்குது இல்லையா? உலகம் அழியும் போது மற்ற தர்மங்களும் சேர்ந்து தான் அழியுது. ஸோ இயற்கை சேதங்களும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது உலக அழிவுக்கு நிமித்தமாக. ஏன்னா இயற்கை சீற்றங்கள்லாம் இல்லை அப்படின்னா உலகம் எப்படி அழியும்? இப்போ உங்களுடைய பரீட்சை மிகவும் நெருக்கத்தில் இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஸோ அந்த உலக அழிவின் பொழுது நாம் துக்கத்தில் கொஞ்சம் கூட சிக்காமல் இருக்கணும் புத்தியினால். இல்லை எல்லாருக்கும் நடக்கிறது நமக்கும் நடக்கும், ஆனால் நம்மளுடைய மனநிலை கொஞ்சம் கூட ஆடக்கூடாது. அதுதான் பயங்கரமான டெஸ்ட் பேப்பர். ஸோ அது பக்கத்தில் வருதுன்றார், ஞாபகப்படுத்துகிறார். ஸோ மரண உலகத்தில் இருந்துக்கிட்டே எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா படிக்கிறீங்களோ மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய பிரஜைகளை இப்போ உருவாக்குறீங்க. அதிக பிரஜைகளை உருவாக்குறவங்க தான் நாங்கள் மகாராஜாவாக முடியும். ஏன்னா ராஜாவுக்கு கொஞ்சம் பிரஜைகள் இருப்பாங்க, மகாராஜாவுக்கு கீழே பல ராஜாக்கள் இருப்பாங்க. அத்தனை ராஜாக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரஜைகளையும் உருவாக்குறதுல பெரும்பங்கு அந்த மகாராஜா இப்போ பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் அங்கே பதவி உயர்ந்ததாக கிடைக்கிது. ஸோ நீங்களும் முயற்சி செய்து மற்றவர்களையும் முயற்சி செய்ய வைக்கணும். அதுதான் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது. ஸோ அதுக்கு இந்த தானத்தை முதல்ல வீட்டிலிருந்து தொடங்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும் முதல்ல. அதுதான் நியமம். அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா? இல்லை, இங்கேயும் கொடுக்கணும். முதல்ல இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்கன்றார். இல்லை, ஏன்னா முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட தானே நம்ம கம்ஃபர்டபுளாக பேச முடியும், அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவங்க கிட்ட பேச முடியும். ஸோ நமக்கு நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக இந்த ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா முதல்ல அவங்க தான் டக்குன்னு நீங்கள் சொல்கிறத காது கொடுத்தும் கேட்பாங்க. அதுக்கு பிறகு தான் பொதுமக்கள் வருவாங்க. ஏன்னா அவங்க கேட்பாங்க, என்னப்பா உன் பையனே மாறலை, உன் மனைவியே மாறலை கேட்பாங்கல்ல. அதனால தான் முதல்ல அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அப்புறம் வராங்க வரல, அது நாடகத்தில் பதிவானபடி நடக்குது. அவங்க நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களா இல்லையான்றதை பொறுத்தெல்லாம் இருக்குது. ஆனால் நாம் கொடுக்கணும் முதல்ல. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் முதல்ல இந்த ஞானத்தை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதனால் முதல்ல கொடுக்கணும். அப்போ தான் பிறகு பொதுமக்களும் வருவாங்க. ஏன்னா பிரம்மா பாபா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஞானம் கொடுத்து அத்தனை பேரும் பாபா குழந்தை ஆனாங்கல்ல. ஆரம்பத்தில் கூட இப்படி தான் எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள தான் அழைச்சிட்டு வந்தாங்க. அம்மா அவங்க குடும்பத்தோடு வந்தாங்க நிறைய பேர் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக பாபா குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. பிறகு குழந்தைங்க நிறைய பேர் ஆகிட்ட காரணத்தினால அவங்க தங்கிறதுக்காக பெரிய வீடு உருவாக்க வேண்டி இருந்தது. அதற்கு ஓம் நிவாஸ் அப்படின்னு பேர் கூட வைக்கப்பட்டது. குழந்தைங்க எல்லோரும் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே நாடகத்தில் பதிவாகி இருந்துச்சு. இது மீண்டும் திரும்ப நடக்கும். இதை யாரும் மாற்ற முடியாது, தடுக்க முடியாது. இது எவ்வளவு உயர்ந்த படிப்பு! அந்த படிப்புடைய சாரம் நினைவு தான் இல்லையா? அதனால் நினைவு யாத்திரை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்றார். குறிப்பாக இந்த கண்கள் ரொம்ப ரொம்ப ஏமாத்துது. நேற்று குறிப்பாக இதை தான் மெயினாக சொன்னார் இல்லையா? கண்கள் எப்போ குற்றம் பண்ணுதோ அப்போ தான் சரீரத்தின் கர்மேந்திரியங்கள் சஞ்சலமாகுதுன்றார். கண் தப்பாக பார்க்கலன்னா கர்மேந்திரியம் சஞ்சலமாகாது. ஸோ யாராவது ஒரு நல்ல பொண்ணை, அழகான பெண்ணை பார்க்குறாங்க அப்படின்னா அவ்வளோதான், அதில் போய் புத்தி மாட்டிக்குது. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்குது இல்லை? நிறைய திருமணமானவர்களே கள்ளத்தொடர்பு எங்கே பார்த்தாலும் நடக்கிறத நாம் பார்க்குறோம். பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் அதில் சிக்கிட்டு நியூஸில் வர்றதை நாம் பார்க்குறோம். ஏன் இந்த காலத்தில் குருமார்களுக்கு கூட குற்றப்பார்வை இருக்கிறதையும் பார்க்குறோம். அது பார்வையோடு மட்டும் நிற்கிறது இல்லை, கள்ளத்தொடர்புலேயும் போகிறதும் நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் எப்போ
பாபா குழந்தை ஆனீங்களோ, இந்த சங்கம யுகத்தில் அடியெடுத்து வச்சிங்களோ, அதுக்கப்புறம் குற்றப்பார்வை முற்றிலும் இருக்கக்கூடாது. முதல் ரூல்ஸே இது தான். சகோதர சகோதரி ஆகிட்டீங்க அப்படின்னா தான் பவித்திரமாக இருக்க முடியும். இங்கே குற்றப்பார்வைன்றது அந்நிய பெண்ணை மட்டும் இல்லை, உங்கள் மனைவியை கூட நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்கள் கணவனை கூட நீங்கள் எச்சியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா பாபா குழந்தை ஆகிட்டாலே சகோதரன் சகோதரி உறவு மட்டும்தான். கணவன் மனைவி அப்பா அம்மா எந்த உறவும் கிடையாது, சகோதரன் சகோதரி உறவு மட்டும்தான். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களால் தூய்மையாக இருக்க முடியும். எப்படி பிரம்மகுமாரிகளால் தூய்மையாக இருக்க முடியுதுன்னா இதுதான் அதிசயம். இன்னொன்று பாபா நேற்று சொன்ன மாதிரி அவங்களுக்கு பெரிய பொக்கிஷம், சொத்து, சொர்க்கமே கிடைக்கிது. மற்றவர்கள் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும்னு சாது சன்னியாசிகள் போய் தடுமாறுறது காரணம் அவங்களுக்கு எந்த லட்சியமும் கிடையாது, எதுவும் அவங்க அடைய போகிறது கிடையாது. அப்போ எதுக்கு தூய்மையாக இருக்கணும்ன்ட்டு அவங்களுடைய மனம் விழ வச்சிடும். ஆனால் இங்கே அப்படி பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு பதவி குறையுது. அப்போ எவ்வளோ எச்சரிக்கை இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் கணவன் மனைவி ஒன்றா இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்க முடியும்னு நேற்று சொன்னார். ஆனால் பாவம் மனிதர்களுக்கு என்ன தெரியும், அவங்க கிண்டல் செய்வாங்க, என்னப்பா கணவன் மனைவி போய் அண்ணன் தங்கச்சி ஆக்கிடுறாங்க இவங்க அப்படின்ட்டு. ஏன்னா சாஸ்திரங்களில் இப்படி சொல்லப்படலை இல்லையா? இந்த ஞானம் முற்றிலும் மறைஞ்சு போயிடுது. அதனால தான் அவங்க கேட்குறாங்க, எந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது? மறைஞ்சு போயிடுச்சு. இதுதான் முக்கியமான ஞானம், மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ பிறகு துவாபர யுகத்தில் இருந்து இந்த சாஸ்திரங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுது. ஆனால் முக்கியமான ஞானம் பாபாவை எப்படி நினைக்கிறதுன்றது இல்லாமல் போயிடுது. கணவன் மனைவி கூட காமம் இல்லாமல் இருக்கணுன்றதும் இல்லாமல் போயிடுது, மறைஞ்சிடுது. பாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா தான் உங்களுடைய பாவம் அழியும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பாபா நமக்கு சொல்கிறார். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களை ஆத்மானு உணரணும். ஏன்னா ஆத்மாவாகிய நீங்கள் தான் 84 பிறவிகள் எடுத்து 84 உடம்பில் சுற்றி வந்தீங்க. இப்போ மறுபடியும் உங்கள் ஆத்மா தேவதையாக ஆகிட்டு இருக்குது, தெய்வீக குணங்களை நிரப்பிட்டு இருக்குது. சின்ன ஆத்மா தான், ஆனால் அதுக்குள்ளே 84 பிறவிகளின் நடிப்பு பதிவாகி இருக்குது. எவ்வளோ பெரிய அதிசயம்! இதை விட அதிசயம் என்ன இருக்குது இல்லையா? இப்படிப்பட்ட உலகின் அதிசயம் பற்றிய விஷயங்களை சுயம் தந்தையே வந்து புரிய வைக்கிறார். ஸோ இதில் எல்லாரும் 84 பிறவி எடுக்கிறது கிடையாது. ஒரு சிலர் 84 பிறவி எடுக்கிறாங்க, ஒரு சிலர் 50-60 பிறவி எடுக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஆத்மாவில் 50-60 பிறவிக்கான பாகம் தான் இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? அவங்கள பிடிச்சி சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுன்னா அவங்களுக்குள்ள அந்த பார்ட்டே இல்லையே. பரமபிதா பரமாத்மாவுக்கு கூட பாகம் இருக்குது. இந்த 5000 வருடத்தின் இறுதி 100 வருடம் வரணும், வந்து நம்மளை தூய்மை ஆக்கணுன்ற பார்ட்டு இருக்குது. இந்த நாடகத்தின் படி பாபாவும் வரார். இது அனாதியாக நடக்கக்கூடிய அழிவற்ற நாடகம். இந்த நாடகத்துக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ ஆரம்பிச்சது, எப்போ முடியும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இது அனாதியாக நடக்கக்கூடிய அழிவற்ற நாடகம். இதை தான் ஹிந்தியில் அனாதி அவினாஷி ட்ராமான்றார். ஆனால் இந்த விஷயங்கள் பாருங்கள் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பரீட்சைக்கான நேரம் ரொம்ப ரொம்ப நெருக்கத்தில் வருது குழந்தை, ரொம்ப எச்சரிக்கையாரு, அலர்ட்டாரு. எந்த நொடி வேணாலும் வரலாம், அப்பப்போவே வருது. அது குட்டி குட்டி டெஸ்ட்டு, கடைசியில் ஃபைனல் எக்ஸாம், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்போ வேணாலும் வரலாம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதனால் முயற்சி செஞ்சு உங்களுக்கும் நன்மை செஞ்சுக்கணும், மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து நன்மை செய்யணும். ஸோ நீங்களும் படிக்கணும், மற்றவர்களுக்கும் படிப்பிக்கணும். முதல்ல இந்த ஞானத்தை உங்கள் வீட்டில் இருந்து கொடுங்க. அதை தான் தானம் வீட்டிலிருந்து துவங்கணும் அப்படின்னு சொல்லப்படுது.
ஆத்மாபிமானியாகி அழிவற்ற இந்த உண்மையான வருமானத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் சேமிக்கணும். உங்களுடைய ரெஜிஸ்டரை பக்கா வைக்கணும். ரெஜிஸ்டர் கெட்டு போகிற மாதிரி எந்த பாவ காரியமும் செய்யக்கூடாது. குறிப்பாக இச்சையாக பார்க்கறது கூடவே கூடாதுன்றார். வரதானம்: எல்லோருக்கும் ஊக்க உற்சாகத்தின் சகயோகம் கொடுத்து, அதாவது சகயோகம்னா உதவி. ஸோ ஊக்க உற்சாகத்தை உதவியாக கொடுத்து பிறரை சக்திசாலி ஆக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: சேவாதாரினா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லோருக்கும் ஊக்க உற்சாகத்தின் சகயோகம் கொடுத்து அவர்களையும் சக்திசாலியாக ஆக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். அதுதான் சேவாதாரி. ஒருத்தர் கோபப்படுறாங்கன்னா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கோபப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க பலவீனமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பலவீனமாக இருந்தால் அவங்கள சக்திசாலி ஆக்கிறது தானே நம்மளுடைய கடமையே. ஸோ அப்போ நம்ம அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்களான்னு பார்க்கணும். அந்த நிலையில் அவங்க இல்லைன்னும் பொழுது நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கும் போது இப்படித்தான் நடந்துக்கணும்னு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் நம்மளுடைய வேலையே. அதுதான் சேவாதாரின்றது. இப்போ நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நிறைய படைப்புகள் உருவாக போகுது. அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் பாபா குழந்தையாக ஆக போகிறாங்க. ஆனால் நேரம் கம்மியாக இருக்குது. அப்போ அத்தனை பேருக்கு செய்தி கொடுக்கணும் இல்லையா? அப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சும்மா இவ்வளோ எண்ணிக்கை பாபா குழந்தை ஆயிட்டாங்கன்னு மட்டும் சந்தோஷப்பட்டுறாதீங்க. ஏன்னா அவங்கள அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு பாலனை கிடைச்சிருக்குது. நீங்கள் உயர்ந்தவர்கள் ஆகியிருக்கிறீங்களா? அப்போ அதுக்கு நன்றி கடன் என்ன செலுத்த போகிறீங்க? நம்மளுடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில் இது கிடைத்தால் இந்த வேண்டுதல் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நாம் உலகத்துக்கே அதிபதி ஆகிறோம். அதற்கு நன்றி கடன் என்ன பண்ணணும்? பிறரையும் அந்த மாதிரி ஆக்கணும். ஏன்னா முதல்ல வரும்போது எல்லோரும் பலவீனமாக தான் இருப்பாங்க. நாமளும் அப்படி தானே இருந்தோம். அப்போ நிறைய ஆத்மாக்களுடைய சகயோகத்தினால தான் நம்ம சக்திசாலியாகி இருக்கிறோம். அது தெரியுமா? நீங்கள் பண்ணுற முயற்சி மட்டும் கிடையாது. மீண்டும் மீண்டும் அந்த பலகீனத்திலே விழ கொஞ்சமாக அது தப்புன்னு உணர்ந்ததுக்கு பாபாவுடைய முரளி முக்கியமான காரணமாக இருந்தாலும் பிறருடைய சுப பாவனையும் முக்கியமான காரணம். அதை நீங்களும் பண்ணணும். பலவீனமான ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுத்து அவர்களையும் சக்திசாலியாக ஆடாத அசையாதவர்களாக நீங்கள் ஆக்கணும். அப்போ தான் உங்களை உண்மையான சேவாதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவங்கள சக்திசாலியாக ஆக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கணும். அவர்கள்கிட்ட இனிமையாக பேசணும். அவங்களால முடியுன்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். அவங்களுடைய பலகீனத்தையே குத்தி சொல்லி மீண்டும் மீண்டும் அவங்கள இன்னும் பலகீனத்துக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி பேசக்கூடாது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல குணத்தை சொல்லி, உங்களை மாதிரி இந்த குணம் எனக்கு வரவே வராது திரும்ப சொல்லி அந்த குணத்தை அதிகரிக்கணும். அதுதான் அவங்கள ஊக்க உற்சாகப்படுத்துறது, சக்திசாலி ஆக்கிறது, ஆடாத அசையாதவர்களாக ஆக்கிறது. அதுதான் உண்மையான சேவை. ஸ்லோகன்: ஆத்மாவை எப்போ வேணும்னாலும், எங்கே வேணும்னாலும், எப்படி வேணும்னாலும் உங்களால் நிலைச்சிருக்க வைக்க முடியணும். அதுதான் நாம் பண்ணுற ஆன்மீக ட்ரில் அல்லது ஆன்மீக பயிற்சி இல்லையா? மனம் அப்படியே பரந்தாமத்திலே இருக்கணும். அடுத்த 1 மணி நேரம்னா அங்கேயே இருக்கணும். சூக்ஷ்மதனத்திலே இருக்கணும்னா அங்கேயே இருக்கணும். சொர்க்கத்திலே இருக்கணும்னா அங்கேயே இருக்கணும். அன்பு சொரூபமாகவே இருக்கணும்னா அப்படியே இருக்கணும். அப்படி மனதை முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது தான் இந்த ஆன்மீக பயிற்சி. அதன் மூலமாக தான் ஆத்மா சக்திசாலியாக ஆகுது. அவ்யக்த இஷாரா: பாபாவுடைய நினைவுன்ற அக்னியை மூட்டி இந்த யோகத்தை எரிமலை யோகமாக்குங்கள்.
ஜுவாலா சொரூபமாக்குங்கள். அதுக்கு விளக்கம், யாருடைய மைண்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதோ அதோடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு வினாடியில் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே மனம் போயிடணும். அதுதான் மனம் பலசாலியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்லோகன் அப்படியே சொல்கிறார் இல்லையா? ஏன்னா மனசுக்கு இப்படி நீங்கள் ஒரு செகண்டில் நினச்ச இடத்துக்கு பறந்து போகிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பழக்கமாயிடும். பிறகு ஒரு நொடியில் அதை நீங்கள் எங்கே நினைத்தாலும் அங்கே செலுத்த முடியும். இப்போ சாக்கார வதனத்தில் இருக்கணும்னா இங்கே வந்துடணும். சாக்கார வதனம்னா என்ன? இந்த பூமி, ஸ்தூல உலகம், ஃபிசிக்கல் வேர்ல்ட். இப்போவே டக்குன்னு பரந்தாமத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு வினாடி தான், டக்குன்னு அதை நினச்சி அடுத்த செகண்ட் அங்கே போயிடணும். ஸோ இப்போ இந்த பயிற்சியை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ செம்ம பவர்ஃபுல் முறையிலே நிறைய பவர்ஃபுல்லான விஷயம் பாபா சொல்லியிருக்கார். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.